பாலியல் வழக்கில் ஆஜராகுமாறு சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிய காவல்துறை. நாளை ஆஜராகாவிட்டால் கைது செய்து விசாரிக்கப்படும் என சீமானுக்கு எச்சரிக்கை. சீமான் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த சம்மனை கிழித்தெறிந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. சீமான் வீட்டிற்கு சென்ற போலீசாரை தடுத்து நிறுத்தி தாக்கியதால் பரபரப்பு. சீமான் வீட்டில் போலீசாரை தாக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகியிடம் இருந்து துப்பாக்கி பறிமுதல். துப்பாக்கியை காட்டி போலீசாரை மிரட்டியதாக புகார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு இடத்தை தேர்வு செய்தது மாநில அரசுதான். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மாநில அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு பேட்டி. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குடும்பம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. காமெடி நடிகர் போசானி கிருஷ்ண முரளியை கைது செய்தது ஆந்திர காவல்துறை. அஜித் குமார் நடித்துள்ள குட்பேட் அக்னி படத்தின் டீசர் நாளை இரவு வெளியீடு. 1 நிமிடம் 34 நொடிகள் உள்ள டீசராக இருக்கும் எனவும் படக்குழு அறிவிப்பு. தமிழ் விழித்ததால் தமிழ் இனத்தின் பண்பாடு பிழைத்தது. இந்துக்கு இடம் கொடுத்து காணாமல் போன மொழிகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. சின்னமனூர் அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். பல மணி நேரமாக போராடி தீயை அணைத்த தீயணைப்பு துறையினர். சென்னையில் ரூபாய் 660 கோடியில் கட்டப்பட்டுள்ள 1046 அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெற்குன்றத்தில் 430 கோடியில் 570 அடுக்குமாடி குடியிருப்புகளையும், செனாய் நகரில் 131 கோடியில் 240 குடியிருப்புகளையும் திறந்து வைத்தார். தனக்கு எதிராக நடிகை புகாரளித்த விவகாரத்தில் போலீஸ் விளையாடுவதாக சீமான் குற்றச்சாட்டு. சொல்ல வேண்டிய அனைத்தையும் ஏற்கனவே சொல்லிவிட்டதாகவும் திட்டவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் அதிமுக நிர்வாகி வெட்டப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் வாக்குவாதம், தர்ணா. தடையை மீறி போராட்டம் நடத்த வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட அதிமுகவினர் கைது. தெலுங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய 8 பேரை மீட்க 48 மணி நேரம் தெலுங்கானா அரசு காலக்கெடு. கூடுதல் மீட்பு படையினரை திரட்டி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாற்று திட்டங்கள் மூலம் பணியாளர்களை மீட்க உத்தரவு. பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக வெளியாகும் தகவல்களுக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மறுப்பு. தான் ஒரு பிறவி காங்கிரஸ்காரன் என்றும் கட்சியை மதிப்பதாகவும் திட்டவட்டம். மகா கும்பமேளாவிற்கான சிறப்பு ரயில் இயக்கத்தை திறம்பட கையாண்டதாக ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு பாராட்டு. பிரயாக்ராஜுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்து கலந்துரையாடினார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். காஷ்மீரில் மனித உரிமை மீறப்படுவதாகவும் சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதாகவும் ஐநாவில் பாகிஸ்தான் சட்ட அமைச்சர் கூறியதற்கு இந்தியா கடும் கண்டனம். மனித உரிமை பற்றியோ ஜனநாயகம் குறித்தோ பேச பாகிஸ்தானுக்கு தகுதி இல்லை என இந்தியா பதிலடி. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 27 மீனவர்கள் சென்னை திரும்பினர். மீனவர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. ஜெயங்கொண்டம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது. வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மாணவிக்கு மிரட்டல்.
கோடநாடு கொலை வழக்கில் தீவிரமடையும் விசாரணை. சிபிசிஐடி அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகி சங்கர் விசாரணைக்காக ஆஜர். திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி விட்டதாக சீமான் மீது நடிகை அளித்த புகார். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாதக வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம். சென்னை மாநகராட்சியின் மொத்த கடன் 3065 கோடி ரூபாயில் 1577 கோடி ரூபாய் திரும்ப செலுத்தப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தகவல். நிலுவையில் உள்ள 1488 கோடி ரூபாயில் கடனுக்காக வட்டியாக மாதம் 8.5 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு வருவதாக விளக்கம். திருக்கோவிலூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று நேர்த்தி கடனை செலுத்தினர். டெல்லியில் உள்ள தெற்காசிய பல்கலைக்கழக உணவகத்தில் மகா சிவராத்திரி நாளில் அசைவ உணவு என புகார். மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவிகளின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல். அமராவதி அருகே சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. அனுமதியின்றி நடைபெற்ற போட்டியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு சரமாரியாக அடி உதை. சாலையில் அதிவேகமாக சென்ற பள்ளி வேனை தடுத்து நிறுத்தி நியாயம் கேட்டதால் ஆத்திரம். ஒற்றுமைக்கான மாபெரும் யாகமான மகா கும்பமேளா நிறைவடைந்துள்ளது. 45 நாட்களில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரயாக்ராஜில் கூடியது மிகப்பெரியது என பிரதமர் மோடி பெருமிதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.